நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஆணவ கொலை செய்தவர்கள்லாம் ஜெயிலுக்குள்ள போயிட்டோ இல்ல ஜெயில இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கையெல்லாம் காட்டி வருவாங்க. என்ன தியாகியே நீனு? ஏதாவது இங்க போயிட்டு தியாகம் பண்ணியா? நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த யாரு நீ? கிட்ட சொல்ல நீ பண்ணது பேரு கிரைம், நீ ஒரு மர்டர். ஆனா நீ ஏதோ தியாகி மாதிரி கையை காட்டுறது, இவங்களுக்கு ஃபயர் வேற விடுவாங்க சோசியல் மீடியால பார்த்தா. பாத்தியா எங்க அண்ணன், பாத்தியா எங்க அண்ணன். உங்க அண்ணன் சுதந்திர போராட்ட தியாகியா? உள்ள போனது பண்ண கிரைமுக்கு அவனுக்கு ஃபயர் விட்டு பண்றது. இப்ப என்ன பிரச்சனைனா, எனக்கு உண்மையிலே பயம் எல்லாம் என்னன்னா, ஒரு யுவராஜை பார்த்துட்டோம், கண்ணுக்கு தெரியாத யுவராஜ் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு அதுதான் பயம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஃபயர் விடக்கூடியவங்க, அவன் பின்னால என் தலைவன் கொண்டாடக்கூடியவங்க இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பொட்டன்ஷியல் கில்லர்ஸ். நாளைக்கு அவன் வீட்லயோ அக்காவோ தங்கச்சி யாரோ கல்யாணம் பண்ணா எப்ப அருவாளை தூக்குவான், எப்ப கத்தியை தூக்குவான் யாருக்குமே தெரியாது. நம்ம கவலைப்படுறது இவங்கிட்ட தான். எனக்கு பயம் உண்மையிலே அதுதான். இவங்க பண்ண கிரைமுக்கு உள்ள போயிட்டாங்க, ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனை ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அவன் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து சிறையில இருக்க போகுது. ஆனா அவனை தலைவனை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஃபாலோஷிப் வச்சிருக்கான்ல, அவனை என்ன ஆவான்? அவனை யாரா நம்ம கண்டிக்கல, அவனை பத்தி நம்ம சொல்லல அப்படின்னா இவன் என்ன செய்வான்? கடைசியில எங்க போய் முடிப்பான்? என்னோட பயம் என்னைக்குமே இதாதான் இருக்கு. அதனாலதான் எப்பயும் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய பேச்சு வந்து என்னைக்குமே லைக் மைண்டட் பீப்புளா இருந்துடக்கூடாது. இப்ப நான் இங்க வந்து பேச போறேன் அப்படின்னா நான் என்ன பேச போறேன்னு நெல்சன் எனக்கு தெரியும், அதே போல அயன் கார்த்திக்கு தெரியும், அவங்க என்ன பேச போறாங்க என்னால உணர்ந்துக்க முடியும். ஆனா உண்மையிலே போய் சேர வேண்டிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நமக்கு ஸ்பீச் போய் சேரணும். ஏன்னா அவன் தான் அப்படி இருக்கான். இப்ப இவங்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை. இப்ப நெல்சன் என்ன சொல்லும் போது அவர் வந்து இல்ல ஜாதி வேணும்னு சொல்ல போறாரா என்ன? அப்ப ஆக்சுவலா போய் சேர வேண்டியது யாருன்னா, ஜாதி வேணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதான் ஸ்பீச் போய் சேரணும். நான் நினைக்கிறேன் டார்கெட் ஆடியன்ஸ் பாங்களா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நினைக்கிறது வந்து அந்த மக்களை தான் நினைக்கிறேன்.